அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 11ஆம் வகுப்பிலிருந்து நன்னூல் பாயிர பாடல் பார்க்க போகிறோம். நன்னூலிலே பாயிரம் என்ற பகுதி பார்க்க இருக்கிறோம். இந்த பாயிரம் என்பது பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என்று இரு வகையாக பிரித்து இங்கே நன்னூலிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். இது குறித்து 7 பாடல்கள், அதாவது இதை நூற்பாக்கள் என்று அழைப்போம், 7 நூற்பாக்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நன்னூல் பற்றிய செய்திகளையும் இந்த பாயிரம் என்றால் என்ன என்பது பற்றியும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும், ஒரு நூலை ஆசிரியர் உருவாக்குகிறார், அவருடைய சிறப்பையும், அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தின் சிறப்பையும் தொகுத்து முன்னுரை போல நூலுக்கு முதல் பகுதியிலே வைப்பது தான் பாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது இருக்கிற நூல்களில் பார்த்தோம்னா இதை முன்னுரை, அணிந்துரை, வாழ்த்துரை என்பதாக வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு நூலை இயற்றிய பிறகு அந்த நூலை வெளியிடும் பொழுது அதற்கு முன்னுரையாக, அந்த நூலுக்கு முன்னுரையாக அமைவது தான் பாயிரம். அந்த பாயிரத்திலே இருந்து தான் அந்த நூல் எத்தகைய தன்மையுடையது, அந்த ஆசிரியர் எத்தகையவர், அவருடைய சிறப்பு என்ன, நூலின் சிறப்பு என்ன, நூல் கூறும் பொருள் என்ன என்பதை பார்த்து கொள்ள முடியும். அதற்கு தான் அது பாயிரம் என்று நூலுக்கு முன்னாக வைக்கப்படுகிறது. முன்னுரை போல ஒரு நூலுக்கு முன்னுரை என்பது பாயிரமாகிறது. அந்த பாயிரத்தை படிக்கும் பொழுது அந்த நூலை கற்கும் ஆவல் மற்றவர்களுக்கு, அதாவது பிறருக்கு இந்த நூலை படிக்க முயல்பவர்களுக்கு ஏற்படும். அது சிறந்த முறையிலே நூலுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அதுதான் பாயிரம், அதாவது நூலுக்கு முன்னுரை போன்றது பாயிரம். இந்த பாயிரம் என்பதற்கான பொருள் இதுதான். அதன் பிறகு இப்போ இந்த நன்னூல், பவணந்தி முனிவர் இயற்றிய நன்னூல் என்ற இலக்கண நூலானது பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டிலே இயற்றப்பட்டது. இந்த நூல் பற்றிய செய்திகளை நூல் வெளியில் கூறப்பட்டிருக்கிறது. அதை நம்ம முதல்ல பார்த்தோம். நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூலாகும். வழிநூல்னா என்ன? முதல்ல தொல்காப்பியம் என்பது முதல் நூல். அதை பின்பற்றி தன்னுடைய கருத்தையும் சேர்த்து பவணந்தி முனிவர் இயற்றிய நன்னூல் வழிநூல் என்று சொல்லப்படுகிறது. தொல்காப்பியர் கூறும் பொழுது நூல்களை 2ஆக பிரிக்கிறார். ஒன்று முதல் நூல், மற்றொன்று வழிநூல். முதல் நூல் என்பது ஆசிரியர் தான் கண்டு உணர்ந்த செய்திகளை தருவது. வழிநூல் என்பது முதல் நூல் ஆசிரியர் கண்டு உணர்ந்து தந்த செய்திகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு தொகுத்தோ அல்லது விரித்தோ பிறகொரு ஆசிரியர் எழுதுவது தான் வழிநூல். அதாவது முதல் நூலை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை சுருக்கமாகவோ அல்லது விரிவாகவோ எழுதுவது தான் வழிநூல் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே தொல்காப்பியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கருத்துக்களை சிறிதளவு புகுத்தி எழுதப்பட்ட நூல் தான் இந்த வழிநூல் என்று சொல்லப்படுகின்ற நன்னூல். இது பவணந்தி முனிவர் இயற்றியிருக்கிறார். மற்றொன்று செய்தி, தொல்காப்பியம் நூல்களை முதல் நூல், வழிநூல் என்று 2ஆக பகுத்தது. ஆனால் நன்னூல் அப்படி என்று நன்னூல், முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்று நூலை 3ஆக பகுத்திருக்கிறது. அதே விளக்கம்தான் முதல் நூலுக்கு. முதல் நூல் என்பது ஆசிரியர் தான் கண்டறிந்த செய்திகளை சொல்வது. வழிநூல் என்பது முதல் நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை தொகுத்தோ அல்லது விரித்தோ தன்னுடைய கருத்துக்களையும் சேர்த்து சொல்வது வழிநூல். சார்பு நூல் என்பது முதல் நூலிலே ஒரு பகுதியையும் வழிநூலிலே ஒரு பகுதியையும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளை விரிவாக சொல்வது தான் சார்பு நூல் என்று சொல்லுவோம். இதை புடைநூல் என்றும் அழைப்பர். முதல் நூல், வழிநூல், சார்பு நூலுக்கு இதுதான் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நன்னூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தபடியாக இந்த பவணந்தி முனிவர் இயற்றிய இந்த நூல்
எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த எழுத்ததிகாரத்தில் எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் என்று 5 பகுதிகளையும், அதே போல சொல்லதிகாரத்தில் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் என்று 5 பிரிவுகளையும் கொண்டுள்ளதாக இருக்குது. இந்த சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பவணந்தி முனிவர் இந்த நன்னூலை இயற்றியிருக்கிறார். சீயகங்கன் என்ற ஒரு சிற்றரசர் இப்படி ஒரு இலக்கண நூலை எழுதி தாருங்கள் என்று கேட்டதற்கு இணங்க இந்த பவணந்தி முனிவர் இந்த நன்னூலை இயற்றியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்புதூர் என்ற ஊரிலே 8ஆம் தீர்த்தங்கரர் சந்திரபிரபாவின் கோயில் உள்ளது. எங்கன்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊர், அங்கே 8ஆம் தீர்த்தங்கரர் சந்திரபிரபா என்பவருடைய கோயில் இருக்கிறது. அங்கே பவணந்தியாரினுடைய உருவ சிலை, அதாவது உருவச் சிற்பம் இன்றளவும் அங்கே நிலைத்து நிற்கிறது. அதை ஈரோடு மாவட்டத்திற்கு சென்றால் அதை கண்டு வாருங்கள். அடுத்ததாக இப்போ இந்த பாயிர பாடல்களை பார்த்துருவோம். பாயிரம் எதற்கு உதவுதுன்னு பார்த்துருவோம். பாயிரம் என்பது ஒரு நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் அந்த நூலை படிப்பதற்கும் நமக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடியது. பாயிரம் என்பது அந்த நூலை புரிந்து கொள்வதற்கும் அந்த நூலை விருப்பத்துடன் பயிலுவதற்கும் நமக்கு ஆதாரமான ஒன்று. அதை படித்தோம் என்று சொன்னாலே அந்த நூலாசிரியரோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த நூலுக்குள்ளே என்ன செய்திகள்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். அதனால் நமக்கு ஆவல் ஏற்படும். அந்த நூலை பயின்றே ஆக வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏற்படும். அதனால் அதை பயில முற்படுவோம். இந்த தமிழின் முதல் இலக்கண நூல் என்று சொல்லப்படுகின்ற தொல்காப்பியம் இந்த பாயிரத்தை கொண்டு அமைந்திருக்கிறது. ஆனால் தொல்காப்பியத்தில் பொது பாயிரம் இல்லை, சிறப்பு பாயிரம் மட்டுமே தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பாயிரத்தை பொது பாயிரம் என்றும் சிறப்பு பாயிரம் என்றும் இரண்டாக பிரிக்கலாம். அந்த பொது பாயிரம் சிறப்பு பாயிரத்திலே இந்த நன்னூலிலே பொது பாயிரமும் இருக்கிறது, சிறப்பு பாயிரமும் இருக்கிறது. ஆனால் தொல்காப்பியத்தில் சிறப்பு பாயிரம் மட்டுமே இருக்கிறது. இந்த பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், பொதுப்பாயிரம் என்பது எல்லா நூலுக்கும் பொதுவான இலக்கணத்தை சொல்வது, எல்லா நூலுக்குமே பொருந்தும். ஆனால் சிறப்பு பாயிரம் என்பது அந்த சிறப்பு பாயிரம் எந்த நூலுக்கு எழுதப்படுகிறதோ அதனுடைய இலக்கணத்தை மட்டுமே சொல்லி செல்லும். பொதுப்பாயிரம் என்பது அந்த நூலை எழுதிய ஆசிரியரால் மட்டுமே எழுதப்பட வேண்டும். சிறப்பு பாயிரத்தை அவ்வாறு அந்த ஆசிரியர் எழுத முடியாது. அதற்கு யாரெல்லாம் எழுதலாம் என்று சொன்னால், அந்த நூலை எழுதிய ஆசிரியருடைய ஆசான், அதாவது அந்த நூலாசிரியரது ஆசிரியர், அந்த நூல் ஆசிரியரோடு உடன் பயின்ற மாணவர்கள், அதாவது சக நண்பர்கள், அதன் பிறகு அந்த நூலாசிரியருடைய மாணாக்கர், அவர்கிட்ட படித்தவங்க. இந்த 3 பேர் மட்டுமே சிறப்பு பாயிரத்தை எழுத முடியும் என்று இலக்கண நூல்கள் இலக்கணம் சொல்கின்றன. பொதுப்பாயிரத்தை ஆசிரியரே, அந்த நூல் ஆசிரியரே எழுத வேண்டும். சிறப்பு பாயிரத்தை அந்த நூல் ஆசிரியருடைய ஆசிரியரோ அல்லது நூல் ஆசிரியருடைய சக தோழர்களோ, அதாவது அவருடன் பயின்ற தோழர்களோ, அதன் பிறகு வரக்கூடிய ஆசிரியருடைய மாணாக்கர்களோ எழுதலாம். இந்த 3 பேரை தவிர தகுதியுடையவர் யாரும் இல்லை என்று இலக்கண நூல்கள் சொல்லுது. சரி, தொல்காப்பியத்தில் பார்த்தோம்னா பொதுப்பாயிரம் இல்லை, சிறப்பு பாயிரம் மட்டுமே இருக்கும். அந்த சிறப்பு பாயிரத்தை யார் எழுதியிருப்பாருன்னா, அந்த தொல்காப்பியரோடு உடன் பயின்ற பனம்பாரனார் என்ற ஆசிரியர் எழுதியிருப்பார், அவருடைய நண்பர் எழுதியிருப்பார். இப்போ நம்ம இந்த பாயிரம் என்றால் என்ன, பாயிரம் பற்றிய சில தகவல்களை நம்ம பார்த்துட்டோம். பாயிரம் என்பது நூலை நாம் புரிந்து கொள்வதற்கும் ஆசிரியருடைய திறனை அறிந்து கொள்வதற்கும் நூலுடைய சிறப்பை உணர்ந்து நாம் படிப்பதற்கும் பெருதுணையாக இருக்கக்கூடியது. அது ஒரு நூலுக்கு முன்னுரை போன்றதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பாயிரம் குறித்த செய்திகள் ஒரு 7 நூற்பாக்களிலே இங்கே இடம்பெறுகிறது. அந்த செய்திகளை நன்னூல் வழி பார்த்துருக்கோம். இப்போ நன்னூல் பாயிரம் என்ற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய ஒரு 7 நூற்பாக்களை விரிவாக பார்க்க இருக்கோம். அந்த 7 நூற்பாக்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இப்போ பார்த்தோம்.
முதலாவதாக பாயிரம் உள்ளது பணுவலன்றே. பாயிரம் இல்லாத ஒரு நூல், பணுவல் என்றால் நூல், நூல் முழுமையடையாது. அதனால தான் பாயிரம் இல்லை என்று சொன்னால் அது முழுமையான நூல் இல்லை என்பதை குறிப்பிடுகிறார். முதல் நூற்பா முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை. இதுதான் பாயிரத்திற்கு உண்டான வேறு பெயர். முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம். இந்த 7 தான் பாயிரத்திற்கு உண்டான வேறு பெயர்கள். இதிலே முதலாவதாக முகவுரை. நூலுக்கு முன் சொல்லப்படுவதனால இதை முகவுரை என்று சொல்கிறோம். பதிகம் 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பல வகை பொருள்களையும் தொகுத்து சொல்லுவதனால் இதற்கு பதிகம் என்று பெயர். அணிந்துரையும் புனைந்துரையும், அணிந்துரை புனைந்துரை இரண்டும் ஒன்றுதான். நூலின் பெருமை முதலியவற்றை விளங்க அலங்கரித்து சொல்வது, விளக்கமாக அழகுபடுத்தி சொல்வது தான் இந்த அணிந்துரையும் புனைந்துரையும். நூலினுடைய பெருமை முதலானவற்றை அலங்கரித்து சொல்வது அணிந்துரை புனைந்துரை. நூன்முகம், நூலுக்கு முகம் போல முற்பட்டு இருப்பது, நூலுக்கு முகம் போல நூலுக்கு முன் அமைவது நூன்முகம். புறவுரை, நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை, அதாவது ஒரு நூலில் சொல்லக்கூடிய பொருள் இல்லாதவற்றை புறத்திலிருந்து வெளியிலிருந்து சொல்வதனால இதுக்கு புறவுரை என்று சொல்கிறாங்க. தந்துரை என்பது நூலில் சொல்லப்பட்ட பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது, புதிதாக சில விஷயங்களை சொல்வது, இதற்கு தந்துரை என்று பெயர். அடுத்ததாக பாயிரத்தினுடைய வகைகள் சொல்கிறாங்க. பாயிரம், பொது, சிறப்பு என இருபாற்றே. பாயிரம், பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என்று 2 வகைப்படும். பாயிரம் எத்தனை வகைப்படும் என்று ஒரு வினா வரும். பாயிரம் 2 வகைப்படும். அது ஒன்று பொது பாயிரம், மற்றொன்று சிறப்பு பாயிரம். அதன் பிறகு பொது பாயிரத்தை யார் எழுதுவாங்க, சிறப்பு பாயிரத்தை யார் எழுதுவாங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதன் பிறகு பொது பாயிரத்தினுடைய இலக்கணம், பொது பாயிரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நூற்பாவை பாருங்கள். நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் 5ம் எல்லா நூற்கும் இவை பொதுப்பாயிரம். நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் 5ம் எல்லா நூற்கும் இவை பொதுப்பாயிரம். எல்லா நூல்களுக்கும் இந்த 5ம் பொதுப்பாயிரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன அப்படின்னா, நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு, கற்பிக்கும் முறை, மாணவர்கள் இயல்பு, கற்கும் முறை என்னும் 5ஐயும் கூறுவது பொதுப்பாயிரம். பொதுப்பாயிரத்தில் 5 சொல்லுவாங்க. நூலோட இயல்பு சொல்லுவாங்க, ஆசிரியர் இயல்பு சொல்லுவாங்க, கற்பிக்கும் முறை சொல்லுவாங்க, மாணவர் இயல்பு சொல்லுவாங்க, மாணவர்கள் கற்கும் முறை சொல்லுவாங்க. இந்த 5ஐயும் சொன்னால் அது பொதுப்பாயிரம். அடுத்ததாக சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரத்தில் 8 கூட்டல் 3 மொத்தம் 11 செய்திகளை சொல்லியிருப்பாங்க சிறப்பு பாயிரத்தில். அது என்னன்னு பார்த்துக்குவோம். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே, கேட்போர் பயனோடு ஆய என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே, காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. இந்த நூற்பாக்களில் முதல் நூற்பாவில் 8ம் அடுத்த நூற்பாவில் 3 செய்தியுமாக மொத்தம் 11ம் சிறப்பு பாயிரத்துக்கு உரியது என்று சொல்கிறாங்க. சில பேர் முதல் 8ஐ எடுத்து சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து இந்த 3ஐயும் சொல்ல வேண்டும் என்று பிறகு வந்த நூலாசிரியர்கள் சொல்வதனால இதையும் சேர்த்து 11 சிறப்பு பாயிரத்தினுடைய இலக்கணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2மே சிறப்பு பாயிர நூற்பாக்கள் 2மே மனன செய்யுள், அதாவது மனன நூற்பாவாக இருக்கிறது. அதனால் மீண்டும் ஒரு முறை படித்து விடுகிறேன், கேட்டு விடுங்கள். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, நூற்பெயர் யாப்பே முதலிய பொருளே, கேட்போர் பயனோடு ஆய என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே, காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. இப்போ அதற்கான விளக்கத்தை பார்த்துருவோம். ஆக்கியோன் பெயர், நூலாசிரியர் பெயர்,
நூலை பின்பற்றி, அதாவது நூல் எந்த வழியை பின்பற்றி வருகிறதோ அது நூல் பின்பற்றி வரும் வழி, நூல் பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு, எந்த பகுதியில் இந்த நூல் வழங்கப்படுகிறது, பேசப்படுகிறது, படிக்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது, அந்த நிலப்பரப்பு, நூலின் பெயர், இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள யாப்பு, அதாவது ஒரு செய்தியை தொகுத்து சொல்கிறதா, வகையாக பிரித்து சொல்கிறதா அல்லது விரிவாக சொல்கிறதா என்பது யாப்பிலே அடங்கும். நூலில் குறிப்பிடப்படும் கருத்து, நூலை கேட்போர், நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன், அதோடு நூல் இயற்றப்பட்ட காலம், அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், அந்த நூல் இயற்றப்பட்டதற்கான காரணம், இந்த 11ஐயும் சொன்னால் அது சிறப்பு பாயிரம் என்று பொருள். மறுபடியும் பார்ப்போம். நூல் ஆசிரியர் பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படும் நிலப்பரப்பு, நூலின் பெயர், நூலினுடைய யாப்பு, நூல் குறிப்பிடப்படும் கருத்து, நூலை கேட்போர், நூலை கற்பதனால் பெறுகின்ற பயன், நூல் இயற்றப்பட்ட காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், அது இயற்றப்பட்டதற்கான காரணம், இந்த 11 விஷயத்தையும் சிறப்பு பாயிரத்திலே சொல்வார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த பாயிரத்தினுடைய சிறப்பு பற்றி இங்கே பேசுகிறாங்க. பாயிரத்தினுடைய முக்கியத்துவம். 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் உள்ளது பணுவலென்றே. 1000 முகம் அமைந்தது போல 1000 துறை சார்ந்த செய்திகளையும் 1000 துறை சார்ந்த செய்திகளையும் சொல்லியிருந்தாலும் பாயிரம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு நூலே இல்லை. பாயிரம் இல்லை என்று சொன்னால் அது ஒரு முழுமையான நூல் இல்லை என்பதை இங்கே நூற்பா சொல்கிறது. அதனால் பாயிரத்தினுடைய முக்கியத்துவம் இங்கே விளக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பாயிரத்தினுடைய சிறப்பு எப்படி என்று சொன்னால், மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடமை தோல் நல்லாருக்கு அணியும் போல் நாடி முன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது. அதாவது மாடக்கு சித்திரமும், எப்படி மாடங்களுக்கு ஓவியங்கள் அழகு சேர்க்குமோ, பெரிய நகரங்களுக்கு கோபுரங்கள் எவ்வாறு அழகு சேர்க்குமோ, அதே போல அழகிய தோள்களையுடைய பெண்களுக்கு ஆபரணங்கள் அழகு சேர்க்கும். இதை போன்றுதான் ஒரு சிறந்த நூலுக்கு அழகு சேர்ப்பது அணிந்துரைதான். அதாவது அணிந்துரை என்ற பெயரிலே இருக்கக்கூடிய பாயிரம்தான் என்று நூலாசிரியர்கள் இலக்கணம் வகுக்கிறார்கள். ஒரு மாடத்திற்கு அழகு தருவது அந்த மாடத்திலே வரையப்பட்டு இருக்கக்கூடிய ஓவியங்கள். ஒரு பெரிய நகரங்களுக்கு அழகாக இருக்கக்கூடியது அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற கோபுரங்கள். ஒரு அழகிய பெண்ணுக்கு மேலும் அழகு சேர்ப்பது அவர்கள் அணிகின்ற ஆபரணங்கள். அதே போலத்தான் நூலுக்கு அழகு சேர்ப்பது, ஒரு நூலுக்கு அழகு சேர்ப்பது அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாயிரம்தான் என்று தொல்காப்பியரும் நன்னூலாரும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த நூற்பாவில் நன்னூலார் அதைத்தான் சொல்கிறார். சிறப்பு பாயிரம் என்றால் இவ்வாறு தான் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் சிறப்பாக அமையும் என்பதை சொல்லியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக 2 வகை பாயிரமும் ஒரு நூலுக்கு முக்கியம் என்றாலும் கூட ஒரு சில நூல்களிலே பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் 2லே ஒன்று தான் அமைதியை பெற்றிருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் தொல்காப்பியம் சொன்னோம். தொல்காப்பியத்தில் சிறப்பு பாயிரம் தான் இருக்குது, பொதுப்பாயிரம் இல்லை. இவை தான் பாயிரம் பற்றிய நம்ம நன்னூல் நூற்பா சொல்கின்ற செய்தி. இதில் மனன நூற்பாக்கள் 2 உண்டு. அதை நம்ம இருமுறை வாசித்திருக்கிறோம். அதையும் மனனம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் பாடத்தை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.